வச்சு நிக்க வேண்டியதாங்க. ஒன்றும் உள்ள ரிவ்யூ பண்ணுறதா தெளிவாக கழட்டிக்கிட்டேன். நீ வரலன்ட்டேன். அஜித் வரக்கூடியவர்கள், உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாரை விரும்புகிறானோ, அந்த இடத்திற்கு யாரை அழைத்து வர வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறானோ அவர்களை மட்டுமே அந்த இடத்தில் நான் செல்ல முடியும். அல்லாஹ்வுடைய அழைப்பு இல்லாமல் அந்த இடத்திற்கு அவன் எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு சொந்த பெற்றுள்ளவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நசீபு இல்லாமல், ரப்புடைய ரஹ்மத்து கிருபை இல்லாமல் அந்த இடத்திற்கு யாராலும் என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. இந்த இடத்துல அல்லாஹ் உங்களுக்கு இந்த நேரத்தில் நாம் அங்கே நிற்கிறோம். உம்ரா செய்வதற்காக எல்லா விதமான ஏற்பாடுகள் எல்லாம் நாம் நடத்தி கொடுத்துவிட்டு புனிதமான அந்த இடத்திற்கு நாம் சொல்லக்கூடிய இந்த பயணம் மறுமையை நோக்கியுள்ள பயணம். அந்த சொர்க்கத்தை நோக்கியுள்ள பயணம் இது. மறுமைக்கு உண்டான பயணம், பயணத்தினுடைய பாதையை தேர்ந்தெடுப்பதற்குண்டான ஒரு சிறப்பான ஒரு பயணத்தில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செல்லவிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், புனிதமான காபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற அந்த இடம், அல்லாஹ்வுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் தவாஃப் செய்த இடத்திற்கு நீங்களும் தவாஃப் செய்ய போகிறீர்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் முக்கியமான மாசூமியங்கள், பாவம் செய்வதிலிருந்து அப்பாற்பட்ட மலக்குமார்கள், அந்த மலக்குமார்கள் தவாஃப் செய்த இடத்திலே உங்களுடைய பாதமும் அங்கே தவாஃப் செய்ய இருக்கிறது. நபிகளாருடைய அருமை தோழர்கள் தவாஃப் செய்த அந்த கண்ணியமான அந்த இடத்துல நீங்களும் தவாஃப் செய்ய இருக்கிறீர்கள். அந்த இடத்துல போய் நின்றவொன்றே தான் நமக்கு தெரியும், அல்லாஹ் என்னையும் இங்கே அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறான் என்று பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு நம்முடைய சிந்தனை. நான் பயான் கூட அழைத்தேன் ஆபீஸ்ல. அந்த இடத்துல போனதற்கு பின்னால் தான் நமக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்பது அவரவர்களுக்கு தான் தெரியும். நான் நல்லவனா கெட்டவனா என்பது அவரவர்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் என்னையா கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு சிந்தனை அந்த புனிதமான காபத்துல்லாவை பார்க்கும் நேரத்தில் நமக்கு அந்த எண்ணம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவை தரிசிப்பதற்காக, தவாஃப் செய்வதற்காக நாம் அங்கே போறோம். தன்னை பார்க்க வரக்கூடிய அடியார்கள் அந்த காபத்துல்லா அப்படியே கவர்ந்து இருக்கும், பார்த்து கொண்டே இருக்கலாம், அவ்வளவு அழகாக இருக்கும். நாம் இங்க வந்து தொழுகைக்காக நாம நியத்து வைக்கிறோம், கிப்லாவை முன்னோக்கி நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், காபத்துல்லாவை நான் முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். நாம அங்க தொழுவதில்ல, காபாவை தான் நாம தொழுவோம். அங்க கூட நாம எப்படிதான் நியத்து வைப்போம், கிப்லாவை முன்னோக்கி அந்த இடத்துல நின்று கிப்லாவை காபாவை அருகில் நின்று கொண்டு பார்க்கக்கூடிய அந்த நசீபு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதிமார்களாகிய உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலைமை தடுக்கொலை. அதனால தான் சொன்னாங்க, அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும்
புனிதமான காபத்துல்லாவை சுற்றி அல்லாஹ் 120 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குகிறார். எவ்வளவு? 120 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குகிறார். அதுல 60 விதமான ரஹ்மத் யாருக்கு சொன்னா புனிதமான காபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள். நம்ம ஊர்ல பள்ளிவாசல் எல்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல பள்ளிவாசல சும்மா வெறுமனே சுத்திட்டு நான் தவாஃப் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா நாம யாராவது ஏற்றுக்க மாட்டோம். உலகத்தில் தவாஃப் செய்வதற்கென்று ஒரு கடமையில் சுற்றுவதற்கு நமக்கு ஆகமாக்கப்பட்ட இடம் அங்கேயான காபத்துல்லா. அதனால எங்களுடைய வசாரத்துடைய ஆஜியத்தை நாங்கள் சொல்லுவோம், இங்க போகக்கூடிய பயணம் ஒரு இன்ப சுற்றுலாவல்ல. நாம இங்க ஊட்டிங்க கொடைக்கானலுக்கு நாம போற மாதிரி உள்ள ஒரு பயணம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற பயணம். அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற பயணம். அந்த பயணத்துல நீங்க எப்படி இருக்கணும்? ஏறாமுக்காக உம்ரா செய்வதற்காக நாடு எல்லாரும் முடிச்சிருக்கோம். உடல் மட்டும் சுத்தமான பத்தாது, உள்ளமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்தா அது போதாது, நம்முடைய கல்வும் உள்ளமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குது. தவாஃப் செய்கிறோம், 60 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் தருகிறான். வத்தஹிரு மக்காமி இப்ராஹிம் முஸல்லா. காபத்துல்லாவை சுத்தி நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கோல்டு கண்ணல்ல ஒரு கூம்பு ஒன்று இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புனிதமான பாதம் இருந்த அந்த அடையாளம் நமக்கு அந்த தெரியும். அந்த கண்ணாடி கூண்டுகளை பார்த்தா தெரியும். அதுக்கு நேர ஆப்போசிட்ல வந்து நின்று நீங்க சொல்றீங்க என்று சொன்னா 40 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் தருகிறார். ரஹ்மத்தை நம்முடைய கண்களால் நமக்கு பார்க்க இயலும். அல்லாஹ் ரஹ்மத்தை எப்படி செய்கிறான்? அல்லாஹ் நமக்கு எப்படி அறுப்புரைகளை தருகிறான்? அல்லாஹ் நமக்கு எப்படி நிலைமத்தை செய்கிறான்? நாம இப்ப இருக்கிறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். கை காலெல்லாம் நல்லா இருக்கு, கண் பார்வை இருக்கு, எல்லா விதமான உடல் உறுப்புகளையும் அல்லாஹ் நமக்கு கைராக தந்திருக்கிறான். இன்னும் பலாய் முசீபத்துகளை மட்டும் அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளை பாதுகாக்கும். அப்ப தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 விதமான ரஹ்மத்தும், புறக்கூடிய நன்மன்களுக்கு 40 விதமான ரஹ்மத்தும், சும்மா வெறுமனே காபத்துல்லாவை பார்த்து கொண்டிருந்தால் 20 விதமான ரஹ்மத்தையும் அல்லாஹ் தருகிறார். அதனால ஹாஜிமார்கள் நீங்க என்ன செய்யணும்? சும்மா வெறுமனே இருக்காம 1க்கு 1 லட்சம் நன்மைகள் தரக்கூடிய இடம். 1க்கு ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர், கலிமாத்துல் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். நமக்கு என்னவெல்லாம் மௌராதுல் திக்ருகள் தெரியுமா ஓதிக்கிட்டே இருக்கணும். வாய் முணுமுணுக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் ஓத தெரியுமா? ஒரு குர்ஆனை நான் முடிக்கணும் நீங்க நியத்து வைங்க. புனிதமான அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புனிதமான மக்காவுடைய குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அந்த இடத்திலே நான் இந்த நன்மையை கருதி இந்த நாட்டத்திற்காக இந்த தேசத்திற்காக நான் ஒரு குர்ஆன் ஷரீஃபை நான் ஓதி முடிக்கணும். அதுக்கு நீ பகுதியை செய்வாயாக. ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதி முடிச்சுன்னு சொன்னா 1 லட்சம் குர்ஆன் ஷரீஃப் ஓதினால் என்ன நன்மை? அந்த லைஃப்ல வாழ்க்கையில ஓட முடியுமா? நமக்கு இங்க ஓட முடியுமா? அரமனுடைய எல்லைக்கு உள்ளால் 1க்கு 1 லட்சம் நன்மைகள். அதே நேரத்தில் எந்த விதமான பாவமான காரியங்களும் செய்யாமல் இருக்கும். யாரை பற்றியும் குறிப்பா ஆண்கள் பெண்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அங்கே இருப்பாங்க. யாரை பற்றியும் என்ன செய்கிறாரு? உம்ராவுக்காக நாம ரெடி ஆயிட்டோம். உம்ராவுக்காக நாம ரெடி ஆயிட்டோம்னா உடலும் சுத்தமா இருக்கு, உள்ளமும் சுத்தமா இருக்குது. அடுத்தது நல்ல பார்வை பார்க்க வேண்டும். பார்க்கறதெல்லாம் நல்லா தெரியும். நல்ல பார்வையா இருக்க வேண்டும். பேசக்கூடியது நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். கேட்கக்கூடியதும் நல்லவைகளாக இருக்க வேண்டும். எப்படி? பார்க்கறதும் நல்லதா இருக்கணும், பேசுறதும் நல்ல வார்த்தைகளா இருக்கணும், கேட்கறதும் நல்ல வார்த்தைகள். குறிப்பாக யாரை பற்றியும் யாரும் எந்த விதமான புறம் பேசுதலோ, குறை சொல்லுதலோ, தவறான வார்த்தை சொல்லுதலோ, கோபப்படுதலோ எதுவுமே என்ன செய்யக்கூடாது. அந்த சொந்தமான இடத்துல நாம யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது. நாம போறது காசு பணம் செலவு பண்ணி எதுக்கு போறோம்? செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணும். நமக்கு தேவைகள் நிறைய இருக்கு. உலகத்துல தேவையுடையவர்கள் தானே நாம. அப்ப நம்முடைய தேவைகள் அல்லாஹ்விடத்துல நிறைய இருக்கிறது. அதை கேட்பதற்கு தகுதியானவர்களாக நாம் அந்த இடத்துல இருக்கோம். தகுதியானவர்களாக இருந்தால்தான் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நாம் கேட்பதை அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கும். அதனால என்ன செய்யணும்? கண்ணியமா கண்ணியான முறையில்
முறையில நல்ல அமல்கள் செய்து தாயகம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையை நாம் இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம இன்ஷா அல்லாஹ் ஆகுமார்கள் இந்த லேடிஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், மக்கள் எல்லாரும் போட்டுக்கோங்க. ஒரு குரூப்ல ஒரு அடையாள நசீவை கொடுத்துங்க. ஒரு 10-15 பேருக்கு விசா அடித்து வரல. என்ன காரணம்? நாம சொல்லி இருக்கிறோம், நாம கொடுத்திருக்கிறோம், விசா நாட வேண்டும் கொண்டு திடீர்னு சவுதி அரசாங்கம் விசாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இடையிலேயே. அப்ப கிடைத்தவர்கள் நசீவை பெற்றவர்கள் இதெல்லாம் குதிரத்து இல்லைங்களா? யாரை அல்லா நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த நசீப். வராதவங்களுக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜை முடிச்சுட்டு உங்களை அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி இருக்கிறோம். சரிங்களா? அதனால எல்லாரும் கண்ணியமான முறையில உங்களுக்கு அமீர் ஒருத்தவங்களை நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க உங்களை அழைச்சிட்டு போவாங்க. நான் பசாரத்தின் உரிமையாளர் தொழிற்பாளர் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லா இடத்தையும் இன்ஷா அல்லாஹ் எல்லா இடமும் உம்ராவை அழைச்சிட்டு போறது, மதீனாவுக்கு கூட்டிட்டு போறது எல்லாம் அவங்க செய்வாங்க. நீங்க இன்ஷா அல்லாஹ் இங்கே நேர பகலைன்னு போயிட்டு பகலைந்து நம்முடைய பிரசாரத்தினுடைய ஆட்கள் வருவாங்க. உங்களை மதீனாவுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வாங்க, அழைச்சிட்டு போவாங்க. அங்க போய் நேர மதீனா ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னால ரூமுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்க போன பின்னாடி ஒரு முக்கியமான உலகம் நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகம் பறந்து விரிந்த உலகம், இது மிகப்பெரிய பூமி அல்லவா, சுவனத்தினுடைய ஒரு பகுதி அல்லாஹ் இந்த பூமியிலே வைத்திருக்கிறான். சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியை அல்லாஹ் இந்த பூமியிலே வைத்திருக்கிறான். மா பைனல் மிம்பரிகள் வைத்து ரௌலத்தில் மிரியாதில் சொன்னார். சொன்னாங்க, எனது வீட்டிற்கும் எனது மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் சுவனத்தினுடைய பூங்காவனம். மற்றகள் எல்லாம் கார்பெட் முசல்லாவில் இருப்பாங்க. அந்த இடத்துல 2 ரக்காத்துகளை தொழுகிறது சொர்க்கத்தில் தொழுவதற்கு சமம். புனிதமான ரவுலா ஷரீஃப் அங்கதான் இருக்கு. கலாம் அழைச்சிட்டு போவாங்க. உங்களுக்கு அந்த இடத்துல தொழுவதற்கு நம்ம பெருமிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய டைம் ஜென்ஸுக்கு ஒரு தனி டைம் இருக்கு, லேடிஸுக்கு ஒரு தனி டைம் இருக்கு. அந்த டைம்ல பெண்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், உங்களோட டைம் சொல்லுவாங்க. இந்த டைமுக்கு எல்லாரும் ரூம்ல இருந்து கீழே ரிசப்ஷன் வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. யாரும் நாம இங்க லேட்டா போக முடியாது. தாலி கட்டுற நேரத்துல நாம வீட்டை பொம்பளைங்க ரெடி ஆகும். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. இந்த மாதிரிலாம் அங்க பண்ணீங்கன்னு சொன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. யாரும் என்ன செய்யக்கூடாது, யாரையும் குறை சொல்லிடக்கூடாது. எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு முன்னாடியே உங்களை தலைமையில சொல்லிடுறோம். சரிங்களா? அதனால ஃபார் எக்ஸாம்பிள் 7 மணின்னு சொன்னா 6:30 மணிக்கெல்லாம் கீழே வந்து விட்டாங்க. அந்த இடத்துல லைன்ல நிக்கிறது வாங்குறது. ஆபீசர் வருவாங்க, அறிஞர் ஆபீசர் வருவாங்க. அவங்க பெருமையை பார்த்துட்டு அவங்க அனுப்புவாங்க. அதனால இந்த ரூல்ல லேட் பண்ற மாதிரி அங்க யாரும் லேட் பண்ணக்கூடாது. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க ரெடி ஆயிரும். நான் பெண்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ரூம் விட்டு 7 மணிக்கு வாங்கன்னா 6:30 மணிக்கெல்லாம் கீழே வந்துடணும். வந்துட்டு கேட் நம்பரை சொல்லுவாங்க. அந்த கேட் நம்பர் அவங்க அழைச்சிட்டு போவாங்க. நீங்க எல்லாம் லைனா நிற்கணும். அங்க போயிட்டு ரவுலான தொழுவதற்கு உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. இந்த இடத்தில் ரவுலத்தில் மிரியாவில் திருநாவில் அல்லாஹ்வுக்காக எந்த ரக்காத்தை தொழுகிறேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும். 2 ரக்காத்து அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் இருக்கும். 2 ரக்காத்து தொழுகிறது இன்னொரு டைம் இருக்கு. இன்னும் 2 ரக்காத்து தொழுவலாம். நிறைய துவா வரும். நம்ம இடத்துல துவா கபூல் ஆகக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொல்லலாம். சுவனத்தோட பகுதி இறங்கி என்ன செய்யணும், நிறைய துவா வரும். என்னென்ன துவா இருக்கு நமக்கு தெரியும். அவங்க மனசுல அப்புறத்துல கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைய இருக்கு. எல்லா இடத்துலையும் நீங்க செய்யணும். 14 மக்களை வெளியில கூட்டிட்டு போவாங்க. மஸ்ஜிதுல் குபா, சிதலத்தை, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களை அழைச்சிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு டைம் சொல்லுவாங்க. அந்த டைமுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், கரெக்டா முன்னாடியே நீங்க தயாராகி இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அவங்க அழைச்சிட்டு போவாங்க. நம்மளை மாதிரி 2 குரூப்புக்கு போனவங்க அந்த மக்காவில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறாங்க. சிறப்பான முறையில் ஒரு பசாரத்தினுடைய ஒரு குடும்பமாக எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு சிறிய ஒரு விசகுதல் சண்டை கூட என்ன செய்யணும். இப்ப எப்படி ஒரே மாதிரி மக்கமா போட்டு ஒரு தாய் பிள்ளைகளா இருக்கிற மாதிரி நீங்க என்ன செய்யணும், உங்களிடத்துல ஒற்றுமையா போயிட்டு ஒற்றுமையா நீங்க இன்ஷா அல்லாஹ் வரும். செய்யலாமா? நிறைய அமல் செஞ்சுட்டு வாங்க. எல்லாருக்கும் துவா செய்யுங்க. எங்க பசாரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. எல்லா விதமான கயிறு பறக்கட்டும். பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை மனப்பூர்த்தி மனசில் ஆகுதுன்னா ஆகுமான உங்களுக்கு தந்தல் புரிவானாக. நீங்கள் அங்கே
செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எந்தெந்த இடங்களில் நீங்கள் துவா கேட்கிறீர்களோ, பிரார்த்தனை கேட்கிறீர்களோ, எல்லா இடங்களிலும் அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மிக முக்கியமாக உம்ரா செய்வதற்கும் மற்றும் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாக தந்தம் செய்வானாக. யாரெல்லாம் உம்ராவுக்கு செல்ல வேண்டும், ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற நியத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் வேகமாக அவர்களையும் அந்த புனிதமான இடத்திலே பார்த்து உம்ரா செய்யக்கூடிய அதிசயமுடைய சிவம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நிறைவாக தந்தம் செய்வானாக. வாழும் தருவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وعلى اله وصحبه وسلم.